ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர. நேற்று உரையில் சங்கரர் அமருகன் என்ற இறந்த அரசனின் உடலுக்குள் சென்று இல்லறத்தை பற்றி அறிந்து கொள்வதற்காக முற்பட்டு, பிறகு அந்த உடலிலிருந்து மீண்டு தன்னுடைய உடலுக்குள் செல்லும் பொழுது தீயினால் கருகிய தன்னுடைய கையை லட்சுமி நரசிம்மரின் மேல் வேண்டி சங்கடநாசனம் என்ற 17 ஸ்லோகங்களை சொல்லி தன்னுடைய கையை நிவர்த்தி செய்து கொண்ட அற்புத நிகழ்வை பார்த்தோம். உரையை முடிக்கும்போது 1 மாத காலத்துக்கு முன்னையே சரசவாணியின் இல்லத்துக்கு சென்றார் என்று நேற்று உரையை முடித்துவிட்டோம். வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம். வாசலிலே மண்டனமிச்சரர் காத்திருந்தார். அவருடைய உள்ளம் எப்போதோ சங்கரருக்கு அடிமையாகிவிட்டது. சங்கரருக்கும் சரசவாணிக்கும் மீண்டும் போட்டி நடந்தது. சரசவாணி தன் தோல்வியை ஒப்புக்கொண்டார். மண்டனமிஸ்ரர் சங்கரரின் சீடராக அவர் பின்னால் புறப்பட்டார். கணவர் பிரிந்தபின் தனக்கு வாழ்வு ஏது என்று உணர்ந்த சரசவாணி தான் மீண்டும் பிரம்மலோகம் சென்று கலைமகளோடு ஐக்கியமாக போவதாக சொன்னார். ஆனால் சங்கரர் அவ்வாறு செய்யாதவாறு வனதுர்கா மந்திரத்தால் அவளை கட்டி போட்டார். பின்னர் தான் தெரிவிக்கும் இடத்தில் உறைந்து உலகுக்கு நல்லறிவை, ஆன்ம அறிவை ஒளிபரச் செய்து அருள் புரிய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். சரசவாணியும் அதற்கு இசைந்தார். அதற்காக சிங்கேரியில் மடத்தை நிறுவி சாரதாதேவியாக உரையுமாறு வேண்டிக் கொண்டார். அங்கே சாரதியாக ஆவிர்ப்பித்து தனது சாந்தியத்தை ததும்ப வைத்தார். அதன் பின் சிங்கேரி மடத்து யதீசுரர்கள் பாரதி என்னும் ஆசிரம பட்டத்தையும் பெற்றார். மண்டனமிஸ்ரர் துறவு பூண்டார். சுரேஸ்வாச்சாரியார் என்ற திருநாமத்தை பெற்றார். கர்மவாதியாக இருந்த அவரே தான் காமமற்ற நிலையை எடுத்துயம்பும் நைஷ்காமிய சித்தி என்னும் நூலை ஏற்றினார். சங்கர அமருகனாக இருந்த காலத்தில் அமருகம் என்னும் காமத்தை பற்றிய நூல் ஒன்று தோன்றியது. புதிய சீடராகிய சுரேஸ்வாச்சாரியாருடனும் மற்ற சீடர்களோடும் சங்கரர் பாரத திக்விஜயத்தை தொடங்கலானார். பாரத நாடு பழம்பெரும் நாடு மட்டுமில்லாமல் பல்வகை மதங்களை கொண்ட நாடு. அதனால்தான் வடக்கே இருக்கும் நேபாளம் இந்து நாடாக இருக்கின்றது. மேற்கிலும் கிழக்கிலும் முறையே பாகிஸ்தானும் பங்களாதேஷும் இஸ்லாமிய நாடுகளாக இருக்கின்றன. தெற்குள்ள இலங்கையோ புத்த மதத்தின் சின்னமாக விளங்குகின்றது. ஆனால் நம் பாரத நாடோ மதச்சார்பற்ற நாடாக விளங்குகின்றது. அது அரசியல் சட்டத்திலும் பொறிக்கப்பட்டிருக்கின்றது. வேத நெறிகளை உடைய மதங்களும், வேதங்களை எதிர்க்கும் மதங்களும், வேதங்களை தவறாக புரிந்து கொண்ட மதங்களும் பாரத நாடு முழுவதும் பரவி இருந்தது. அதுவும் சங்கரர் காலத்தில் 72 மதங்கள் இருந்ததாக சொல்கின்றார்கள். அவற்றையெல்லாம் வென்று நேர்வழிக்கு திருப்பினார் சங்கரர். வைதீகம் அல்லாத பிற சமயங்கள் அன்றும் இன்றும் இருக்கின்றன. குறிப்பாக புத்த, ஜெயின மதங்கள் இருந்தன. அவற்றையெல்லாம் சங்கரர் மாற்றினார். ஜெயினர்கள் எண்ணிறந்த ஆத்மாக்கள் உண்டு என்று சொல்வார்கள். அகிம்சையை தீவிரமாக பின்பற்றுவார்கள். அவர்கள் முழுமுதற் கடவுளை அவர்கள் ஒப்புக்கொள்வது கிடையாது. கர்மத்தை கடந்து முக்தி நிலை பெற்ற ஜீனர்களை ஆதர்சமாக கொள்ள வேண்டும் என்று அவர்கள் சொல்வார்கள். கர்மம் ஆத்மாவை ஊடுருவாதிருக்க புலநடக்கம் முதலியவற்றை உபாயமாக சொல்கின்றது. மிக கடுமையான நியமங்களால் கர்மத்தை தடுக்க சொல்கின்றது. உலகம் கடவுளால் படைக்கப்படாதது. அது எப்பொழுதும் தானே இயங்கிக் கொண்டிருப்பது என்பது அவர்களுடைய கொள்கை. சமண சமயத்தை தழுவி அதன் பெயருக்கேற்ப கர்மா கழிப்பதற்காக பலவித சிரமமான விரதங்களை ஏற்று தூய சமணராகி சாதனை புரிவதால் மட்டும் இந்த கர்மவினை நீங்கி விடுதலை கிடைக்கும் என்பது அவர்களுடைய சித்தாந்தம். புத்த மத கடவுளை பற்றியோ ஆத்மாவை பற்றியோ ஒன்றும் கூறவில்லை. சமண சமயம் போலவே புலநடக்கம், நன்னெறிகள் ஆகியவற்றை வலியுறுத்துகின்றது. அது காணும் தோறும் மாறுபடும் தர்மங்கள் என்ற மூலப்பொருட்கள் கொண்டதே உலகம். இறுதியில் எல்லாம் வெறும் பாழே என்கின்றது. அந்த பாழ் நிலையை அடைவதே நிர்வாணம். நாம் இருந்து வாழும் உலகம் பொய் என்கின்றது. இதையெல்லாம் புத்த மதம் சொல்கின்றது. அத்வைத்தமும் உலகம் மாயை என்கின்றது. எனவே ஆதிசங்கரரை பிரசன்ன, அதாவது மறைமுக பௌத்தர் என்று சொல்வார்கள். ஆனால் அது உண்மைக்கு மாறானது. அத்வைத்தத்திற்கும் புத்த மதத்திற்கும் அடிப்படையிலேயே வேறுபாடு உண்டு. வேத நம்பிக்கை உடையது அத்வைத்தம்.
வேதத்தை பற்றி ஒன்றுமே கூறாதது பௌத்தம். மேலும் புத்த சமயத்தையும் சமண சமயத்தையும் அவைத்திக மதங்கள் என்பார்கள். துன்பத்திலிருந்து விடுபடுவதே வீடு. அந்த வீடு பெற்றை அடைய ஆசைகளை துறக்க வேண்டும். எல்லா சமயங்களும் இதனை ஒப்புக்கொள்கின்றன. திருவள்ளுவரும் அவாவறுத்தல் என ஒரு அதிகாரத்தையே படுத்தியிருக்கின்றார். புத்தரும் வர்த்தமானரும் ஆசையே துன்பத்திற்கு காரணம், எனவே அதனை ஒழிக்க வேண்டும் சொல்கின்றார்கள். இந்த நிலையில் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்கின்ற நிலையில் பல்வேறு சமயங்கள் அந்த காலத்தில் இருந்தன. இவற்றை விட கொடியதான நரபலி வழிபாட்டை ஏற்றுக்கொள்ளும் கொடிய கபாலிகம் போன்ற மதங்களும் இருந்தன. இத்தகைய காலத்தில்தான் சங்கரரின் உடலில் உறையும் ஆத்மாவை பற்றி போதித்து மக்களை நல்வழிப்படுத்த பாரத தேசம் முழுவதும் திக்விஜயம் செய்யலானார் சங்கரர். தொடர்ந்து என்ன நடந்தது நாளை உரையில் பார்ப்போமா? ஜெய ஜெய சங்கர ஹர ஹர. ஜெய ஜெய